வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கருப்பு கவுனி அரிசி மாவில் செஞ்ச பொலபொலப்பான புட்டும் அதுக்கு தொட்டுக்க காரசாரமான வாத்து முட்டை கிரேவி கறியும் செய்ய போகிறோம். சரி, இப்போ கருப்பு கவுனி அரிசி புட்டுக்கு மாவு கலந்துக்கலாம். இப்போது புட்டு செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் இந்த மாவில் சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பெசரிக்கலாம். மாவு நல்லா உதிரி உதிரியாக பொலபொலப்பாக வரணும். அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கலந்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசி மாவு எப்படி எடுத்துக்கிறதுனா, கருப்பு கவுனி அரிசியை கழுவி வெயிலில் காய வச்சு மிக்சிலேயே அரைச்சிட்டு ஜலிச்சு வச்சுருக்கேன். அந்த மாவு தான் இது. நான் கொஞ்சமாக அரைக்கிறதுனால மிக்சிலேயே அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் அதிகமாக அரைச்சி வைக்கிறதா இருந்தால் கடையில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இதோ மாவு இந்த மாதிரி நல்லா பொலபொலப்பாக ஈர மணல் மாதிரி இருக்கணும். அடுத்து புட்டு குழாயில் மாவை ஃபில் பண்ணி வேக வச்சுக்கலாம். புட்டு குழாயில் முதல்ல கொஞ்சமாக தேங்காய் போட்டு அதுக்கப்புறமா மாவு போடலாம். இதில் மாவை போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழுத்தி விடக்கூடாது. மேலாப்பில் அழுத்தி விடலாம், இல்லைனா சும்மா தட்டி விட்டால் கூட போதும். எதுக்காக சொல்கிறேன்னா, மாவை நல்லா அழுத்தி விட்டுட்டோம்னா அடிபாகம் மட்டும்தான் கொஞ்சம் வெந்திருக்கும். அதுக்கு மேலே இருக்க பாகம் சுத்தமாக வேகாமல் தான் இருக்கும். அதனால் புட்டு குழாயில் மாவை ரொம்ப அழுத்தி போட வேண்டாம். புட்டுக்குழாயில் ஒரே புட்டாக வரணும்னா அடியிலையும் மேலேயும் மட்டும் தேங்காய் ஃபில் பண்ணால் போதும். இல்லை ஆஃப் புட்டாக வேணும்னா நடுவில் ஒரு லேயர் தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் மாவு ஃபில் பண்ணியாச்சு. இதனுமே புட்டு வேக வைக்கிற பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். சரி, இந்த புட்டு வேகட்டும். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு வேகணும். அதுக்குள்ளே நம்ம புட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு வாத்து முட்டை கிரேவி கறி செஞ்சிடலாம். நான் வாத்து முட்டை ஏற்கனவே வேக வச்சுட்டேன். இப்போது கிரேவி கறி செஞ்சிடலாம். இந்த எண்ணெயிலே ஒரு 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதிலே தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் ஒரு அரை தேக்கரண்டி பூண்டும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சி விழுது. அப்புறம் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா மசியட்டும். இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு கறி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கறி மிளகாத்தூள் வெங்காயம் தக்காளியோட நல்லா ஒட்டி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இதை மூடி வச்சிடலாம். அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதி வரட்டும். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் வேக வச்ச வாத்து முட்டை இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி கட் பண்ணி இதிலே சேர்த்துக்கலாம். இந்த முட்டையெல்லாம் நல்லா திருப்பி போட்டு அந்த சாரமெல்லாம் முட்டைக்குள்ளே ஏறுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். தீயை அணைச்சிட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். கருப்பு கவுனி புட்டு வேகிற 15 நிமிஷத்துக்குள்ளே வாத்து முட்டை கிரேவி கறி செஞ்சு முடிச்சாச்சு. கருப்பு கவுனி புட்டும் நல்லா வெந்துருச்சு. மேலே நல்லா புகை வருது பார்த்தீங்களா? இந்த சமயத்தில் தீ அணைச்சிடுறேன். புட்டு குழாயில் மாவை ரொம்ப அழுத்தாமல் கரெக்டாக போட்டோம்னா சரியாக 15 நிமிஷத்துக்குள்ளே புட்டு வெந்துடும். கருப்பு கவுனி புட்டு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இனிமேல் இதை வாத்து முட்டை கிரேவி கறியோடு வச்சு சாப்பிடலாம்.